யமுனா நிற்கவே இல்லை, அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க. பின்னாடியே நிவின் வராரு. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வராங்க. நில்லு யமுனா நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது புரியுதா, அதை நீ நல்லா எழுதணும். நான் சொன்ன எதையுமே நீ ஞாபகம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக என் பின்னாடியே வரீங்க, எதுக்காக என்கிட்ட பேசுகிறீங்க, என்னதான் வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, என் பின்னாடி நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. இங்கே பாரு யமுனா, சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ, நீ சின்ன பொண்ணு புரியுதா, உன்னை நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. என் மனசில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை, நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. சும்மா என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் டிகிரி முடிச்சிருக்கேன் புரியுதா, நான் ஒன்றும் சின்ன பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா, நீங்கள் தான் எல்லாமே நினச்சி நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அதிகமான நீங்கள் வலி கொடுத்துருக்கீங்க, என்னால் அதை தாங்கவே முடியல, எனக்கு போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நில்லு யமுனா நில்லு, நான் சொல்கிறத தயவு செய்து கேளு, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. நின்ன உடனே எதுக்காக என்ன நில்லு நில்லுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கீங்க, என்ன வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது, நான் வந்துட்டு என் மனசில் இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. என்ன புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், சரி நான் நம்புகிறேன், நான் வேலைக்கே போயிடுறேன், உங்கள் மனசில் இருக்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. நிவினால் எதுவுமே சொல்லவே முடியல, அப்படியே பார்க்குறாரு, என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக இருக்கார். அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உண்மையை நீங்கள் சொல்லலை, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கோவமாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போயிட்டே இருக்காங்க. அப்போ நிவின் யோசிக்கிறாரு, சரி நம்ம உண்மையை சொல்லிட்டா கண்டிப்பாக யமுனா நம்மக்கிட்ட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை, உங்கள் அக்கா காவேரி தான். உன் அக்கா காவேரி தான் என் மனசு முழுக்க இருக்கிறது. என்ன பேசிகிட்ருக்கீங்க, யோசித்து தான் பேசுகிறீங்களா, என் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ போய் என் அக்காவை தான் வேணும்னு சொல்கிறீங்க, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பயங்கர கோவமாக திட்டுறாங்க. இங்கே பாரு யமுனா, கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நான் காவேரியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டில் அப்படியே டென்ஷனாக வராங்க. வந்தவொடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்னடி என்ன சீக்கிரமாக வந்துட்ட, ஏதோ கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. பேகை தூக்கி போட்டு அப்படியே வராங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அக்கா 2 பேருமே கிட்ட போகிறாங்க. எனக்கு பயங்கரமாக தலை வலிக்குது, அதனால தான் நான் கோச்சிங் கிளாஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழறாங்க. என்ன ஆச்சுடி, ஏன்டி இப்படி அழற, தலை வலிக்குதா அதுக்கா இப்படி அழற அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கங்கா கேட்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி என்ன ஆச்சு, ஓ எக்ஸாம் வருது அதுக்காக தானா, என்னடி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா இவ, எக்ஸாம்னு நினச்சி இப்படி அழறாளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படிதாம்மா நினைக்கிறேன், ஆமாம்மா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, எனக்கு ரொம்ப கோவம் வருது, தயவு செய்து 2 பேரும் பேசாதீங்க, இங்கேருந்து எழுந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. 2 பேருமே எழுந்து போகிறாங்க. போனோன்னே என்னடி இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, இப்படி அழறா எக்ஸாம்னு நினச்சி, நல்லா படிக்கிறவ தானே, ரொம்ப நல்லா படித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி விடுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. குமரன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. விஜய் சொன்னது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், நம்ம ஆரம்பித்த இடத்துலையே நின்றுட்டு இருந்து அதுக்கப்புறம் கடைசியாக திரும்பி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம வந்து அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ளே ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஆமாம் நீ நடிச்சல்லப்பா, அது வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, நீ பாரு, இன்றைக்கி சீரியலில் கண்டிப்பாக நீ வருவ அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ யோசிக்கிறாரு, அப்போ நம்ம இன்றைக்கி வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே கங்கா வராங்க. என்னங்க யார்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, அந்த துணி கொடுப்பார்ல அவர் தான், நிறைய துணி தரேன்னு சொல்லியிருக்காரு, 2 நாளில் தச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. கண்டிப்பாக நாடகத்தை பற்றி எதுவுமே சொல்லவே வேண்டாம், அப்புறம் நாம் தான் அசிங்கப்படணும், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எதுவுமே சொல்லவே இல்லை. இதில் என்னங்க இருக்குது, ட்ரெஸ்ஸு தானே, 2 நாளில் நம்ம தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி கங்கா, சரி வாங்க போகலாம் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே சீரியல் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது குமரன் வராரு. வந்தோடனே பயங்கரமாக கத்துறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் மாமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. சூப்பர், நல்லா நடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்க்குறாங்க, கங்கா பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. விஜய் காவேரி 2 பேருமே காரில் வராங்க. வரும்போதுட்டு ஒரு வீடியோ வருது. அப்படி பார்க்குறாங்க, என்ன இது வீடியோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குமரன் நடித்த எல்லா சீனும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் மாமா, சூப்பராக நடிச்சிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட காவேரி காட்டுறாங்க. அவரும் பார்க்குறாரு.
ஆமாம் நல்லா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷமாக பாராட்டுறாரு. காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. குமரன் எல்லாருமே வீட்ல இருந்து அந்த நாடகத்த பார்க்குறாங்க. பார்த்தோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "என்னங்க இவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பாட்டி, கங்காவோட அம்மா எல்லாருமே சொல்றாங்க குமரன் கிட்ட.